ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஆனி மாதத்திற்கு மட்டும் ஏன் 32 நாட்கள் என்று இரண்டாம் பகுதியை பார்க்கப் போகிறோம். ஆனி மாதம் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. தேவர்களின் மாலை நேர பொழுதே மனிதர்களாகிய நமக்கு ஆனி மாத காலமாகும். இந்த மாதத்தில் 32 நாட்கள் இருக்கின்றன. தமிழ் மாதங்களிலே பெரிய மாதமும் இதுதான். இந்த மாதத்தில் மட்டுமே பிற மாதங்களுக்கு இல்லாதபடி 32 நாட்கள் என்று பார்க்கலாம் என்பதையெல்லாம் நேற்று முதல் பகுதியில் பார்த்தோம். இன்று இன்னும் சில விவரங்களை இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம். மிதுன ராசியானது அளவில் சற்று பெரிய ராசி என்பதால் இதனை கடக்க சூரியனுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த மாதத்தில், அதாவது ஆனி மாதத்தில் பகல் பொழுதின் அளவு அதிகரித்திருக்கிறது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இந்திரன். தலைமை பொறுப்பினை தக்க வைத்து கொள்ளவும், தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்து கொள்ளவும், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற கேட்டை நட்சத்திர நாளாகும். ஆனி மூலம் நட்சத்திரம். ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் வருதுன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது தவறு. ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரும் நாள் பொதுவாக பௌர்ணமியோடு இணைந்து வரும். பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் அரசாளும் தகுதியை பெற்றிருப்பர். அதனால்தான் ஆனி மூலம் அரசாளும் என்ற பழமொழி தோன்றியது. இத்தகைய காரணங்களால் தான் ஆனி மாதத்திற்கு 32 நாட்கள். சூரியன், அதாவது ஆனி மாதத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். இந்த ராசியை கடப்பதற்கு சூரியனுக்கு கொஞ்சம் காலம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் பகல் பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு நாள் கூடவே 32 தினங்களாக இருக்கிறது. முன்பே சொன்னது மாதிரி தமிழ் மாதங்களில் இது பெரிய மாதமாகும். இந்த மாதத்தில் தான் கோயில்களிலெல்லாம் சேஷாபிஷேகம் என்று செய்வார்கள். விழாக்கள் எல்லாம் நடைபெறும். குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தில் கடைசி மாதமாக